ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நார்மலாக இட்லி பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்கோம், அப்படி தானே? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேரட் இட்லி எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா? வாங்க. ஒரு நார்மல் சைஸ் கேரட் எடுத்து அதை நல்லா தோல் சீவி கழுவிக்கோங்க. அப்புறம் அந்த கேரட்டை ரொம்ப சின்ன சைஸாக வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான அளவு கேரட்டை துருவி எடுத்ததுக்கப்புறம் அது கூட கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிப்போம். அது செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ கொஞ்சமாக நம்ம சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வீட்டில் அரைச்ச ஃப்ரெஷ்ஷான மாவு, அதான் இட்லி மாவு வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த கேரட் கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு 2 ஸ்பூன் போதும். ஸோ 2 கரண்டி நான் எடுத்துக்கிறேன். கேரட் அப்புறம் இட்லி மாவும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்படியே அது கூட கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பும், இட்லிக்கு எந்த அளவு தண்ணி ஊற்றணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ ஒரு இட்லி தட்டில் நமக்கு எத்தனை இட்லி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கிற மாவெல்லாம் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன, கொதிச்சிட்ருக்கிற இட்லி சட்டியில் அந்த தட்டை வச்சிட வேண்டியதான். வச்சு ஒரு 10 நிமிஷம் அவிய விட்டுருங்க. நார்மலாக இட்லி பண்ணி அதை பால் கூட சேர்த்து வச்சு கொடுக்குறதுக்கு இந்த கேரட் இட்லி சேர்த்து வச்சு கொடுங்க. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.